சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போயே தொடங்கிட்டாங்க. ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டுருக்கு. அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம். என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெண்ணினுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். எல்லா பெண்களை பெற்ற தகப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சதா மனு கொடுத்தீங்களா? என்ன உங்களோட அது சாயங்காலம் வந்து 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சரியான தகவல் பூராமே சொல்கிறேன். இப்போ என்ன நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அது எல்லாமே முதல்ல இல்ல, சொல்லியிருக்கேங்க. சொல்லுங்க. அதாவது வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பெண் ஆடியோவிலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல. அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி கண்மையாக கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து முதன்மை செயலாளர் கொடுக்குறக்காக வந்திருக்கான்.